ஆக்சுவலாக ஆஸ் அ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஒரு பொண்ணு பாதிக்கப்படும்போது அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன் போகணும், தைரியமாக இருக்கணும், வெளியில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை கண்டிப்பாக நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவம் அது வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கு யார் நம்மளை அரெஸ்ட் பண்ணாங்களோ, தப்பு நம்மளை யார் அப்யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் வேணும்னு நினைக்கிற மாதிரியான மனநிலை இருக்குமா? இல்லை இவனை விட்டு தூர போனால் போதுன்ற மனநிலை இருக்குமா? பெரும்பாலும் அந்த செக்ஸுவல் ப்ரிடேட்டர்ஸ் மோஸ்ட்லி எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இவன் யார்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல, இது யாருக்கும் தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் பல வருஷங்கள் கழித்து தான் தெரியும், அப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் அதிகமான ப்ரிடேட்டர்ஸை உருவாக்குது. ஒரு ஆணுக்கான இந்த மனநிலை இந்த சொசைட்டியால் உருவானதா இல்லை பேசிக்கலாகவே இப்படி தான் டிசைனிங்கா? இல்லை, அது சொசைட்டியோட ஒரு கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, நம்மளோட ஆணாதிக்க சமூகத்தோட ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்குது, சாதிய ஃபேக்டர்ஸ் இருக்குது, பொருளாதார ஃபேக்டர்ஸ் இருக்குது, சமூக அரசியல் சூழல்கள் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைஞ்சு தான் இதை பார்ப்போம். அப்போ இந்த பொண்ணு சொல்ல மாட்டாங்கிற தைரியம் தான் இந்த ஆணை இப்படி பண்ண வைக்கிது. இதனால தான் சத்தமில்லாத நிறைய அப்யூஸும் நிறைய ஹராஸ்மெண்ட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கிராஃப் எப்போ மாறும் டாக்டர்? அப்போது இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இதில் முன்னெடுப்பு எடுக்கணும். பள்ளி பருவத்திலிருந்தே இந்த ரைட் பேஸ்ட் எஜுகேஷன், செக்ஷுவல் எஜுகேஷன், அப்புறம் அந்த ட்ராமா சென்சிட்டிவான ஒரு விஷயங்கள் நம்ம புகட்டணும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஸோ பெண்ணுக்கு மோஸ்ட்லி எடுத்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான வளர்ந்த பெண்களுக்கு ஏற்படுற செக்ஷுவல் அப்யூசஸ் எடுத்து பார்த்திங்கன்னா க்ரூமிங் பண்ணுவாங்க.